பராதினாகத்து வீரமேல் தொட்டமிருமோடி அவையேறும் உஞ்சினேன் மற்றபடி கற்று அவையேற வைத்தவரும் மன்னர் அவையேறும் சென்றலும் பல்லுவல் விளக்கும் சீர் ஜெகநாதபுரம் அங்கழுத்தாள் சென்னிக்கு அணு ஞான சன்னிதானமாகிய மருந்திசப் பெருமான் திருவருள் முன்னிலையில் தேவாசிரி மண்டபத்தில் தொடர்ந்து சமய சொற்பொழிவுகளை இடையராது நடத்தி வருகின்ற பெரியார் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்ற புரவலர்களுக்கும் இதன்பொருளாகி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்ப துன்பங்களை உயிரானது அனுபவிக்கிறது என்பதை பற்றி சொல்ல வருகிறார். நல்வினையை அனுபவிப்பதற்கு சுக்காதி போகங்களை அடைகிறது. அப்படி போகிற காலத்திலே அதற்கு ஒரு பூதசார சரீரம் கிடைக்கிறது. எது சொர்க்கம்னு கேட்டார் கம்பரை. போய் இலங்கைக்கு அவசரமா போயிட்டு இருக்கிற நேரம் கம்பர் அந்த நேரத்தில் பார்த்து சொர்க்கம் எதுன்னார். இதுதான் இலங்கை தான் சொர்க்கம்னார். எப்படி இலங்கையை சொர்க்கம்னு சொல்றீங்கன்னா, சொர்க்கம்னா என்ன தெரியுமா, அதுக்கு என்ன இலக்கணம் தெரியுமான்னார். வேண்டிய வேண்டின் செய்தி வெறுப்பின்றி விளைந்த துய்க்கும் ஈண்டரும் போக இன்பம் ஈரிலது ஆண்டு கண்டாம் ஆண்டது துறக்கம். விரும்பியதை விரும்பிய நேரத்தில் அடைய வேண்டும். வெறுப்பில்லாமல் எவ்வளவு வேண்டுமானாலும் அனுபவிக்க வேண்டும். பெரியோரிடத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அந்த இன்பம். அந்த இன்பத்துக்கு முடிவே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இன்பம் எந்த ஒரு இடத்துல இருக்கிறதோ அதுதான் சொர்க்கம். அது இலங்கையில் இருக்கிறது, ராவணனுடைய ராஜ்யத்தில். அதனால அதான் சொர்க்கம் என்று சொல்லுகிறார் ஆஞ்சநேயர். இலங்கையை பார்த்து விட்டு அது ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார். அந்த இடத்துல சொல்றார், அப்போ சொர்க்கத்தினுடைய தன்மை என்ன, இந்த உயிரானது சொர்க்கத்துக்கு போகணும்னு அப்படி அனுபவிக்கணும்னு சொன்னா இந்த உடம்பு போருமா? இந்த உடம்பை வச்சு எப்படி அனுபவிக்க முடியும்? 4 அல்வா தின்னுட்டு 5வது அல்வா தின்னணும்னு ஆசைப்படுறது தான். உங்களோட மனத்தில் ஆசை இருக்குமே தவிர நாக்கு மறுக்கும் வேண்டாம். அதுக்காக தான் அந்த ஊறுகாய் விட்டு விட்டு அப்புறம் இன்னொரு கொஞ்சம் ஒரு கரண்டி பால் பாயசத்தை விட்டுக்கான்றது. நம்ம மாதிரி தமிழர்களுக்கு வெள்ளி விழாவுக்கு போயிருந்த பொழுது மூவா எங்கள் ஆசிரியர் நானும் எல்லோரும் முன்னா தான் இருந்தோம். ஆசா நான் எல்லோரும் முன்னா உட்காந்தோம். அப்போ நான் எப்பவும் மூவா பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவேன். அப்போ ஒரு வேடிக்கையாக சொல்லுவார், பால் பாயசம் சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும் தெரியுமா அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தார் அவர். அப்பளம் வந்தால் பொறுமையாக இருக்கணும். அது வரணும். அப்பளத்தை வாங்கி அப்படியே அந்த பாயசத்து மேலே போட்டு அப்படியே அமுக்கி விட்டு தூளாக்கிட்டு அப்புறம் அந்த அப்பளத்தோடு சேர்த்து அந்த பால் பாயசத்தை சாப்பிடணும். எவ்வளவு ரசனையோடு சாப்பிட்ருக்கார் அவருன்னு தெரியாது நமக்கு. இதுதான் சொல்றார். நீங்க ஒரு வாய்க்கு மேல 2வது வாய் சாப்பிட்டா என்ன ஆகும்? திகட்டும், வேணாம். ஆனா அப்படி திகட்டாமல் சாப்பிடணும்னா இந்த உடம்பு இருக்கிற ஆய்க்கு இல்லை. எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யக்கூடாது. அதிகம் சாப்பிட்டா வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட ஓட வேண்டி சாப்பிடும். கழிவேறியான்ற நோய் அதிகம் வரும். இதெல்லாம் சொர்க்கத்தில் போய் நீங்க கண்ணால் அனுபவிக்கக்கூடிய இன்பமாக இருக்கட்டும், காதால் அனுபவிக்கக்கூடிய இன்பமாக இருக்கட்டும், ஐம்பொறிகளால் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் அத்தனையும் வற்றாத வந்து கொண்டே இருக்கிறது. சொர்க்க போகத்தில் மாறாத இளமை இவ்வளவு இருக்கணும்னார். அதுதான் சொல்றார், வேண்டிய வேண்டின் செய்தி வெறுப்பின்றி விளைந்த துய்க்கும் ஈண்டரும் போக இன்பம் ஈரிலது யாண்டு கண்டாம் ஆண்டது துறக்கம். அகுதி அருமறை துணிவும் வேத உபநிஷதங்கள்ல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னார். அந்த இடத்துல வந்து போகத்தை அனுபவிப்பதற்கு இந்த ஆன்மாவை அனுப்புகிற போது இந்த ஆன்மா தன்னுடைய நல்வினையினாலே அந்த போகத்தை அனுபவிக்கணும். அனுபவிக்கிற போது அதுக்காக ஒரு சரீரத்தை இறைவன் அங்கே தருகிறார். இந்த சரீரத்தோடய போக முடியாதனால தான் இந்த சரீரத்தை இங்கே விட்டுடணும். இந்த அளவுக்கு தான் லாய்க்கு. அதுக்கு மேலே இந்த சரீரத்துக்கு மதிப்பு கிடையாது. சில காலத்தில் சரீரமே மறுத்துடும், என்னை விட்டுடணும். ரொம்ப நாள் என்னை உபயோகப்படுத்தி விட்டா என்னை விட்டுடணும்னு தெரியும்.
பிராய உபவாசம் என்று சொல்வார்கள். பிராயோபவாசம் என்று அதை சொல்றது. வினோபா பாவே அப்படித்தான் போனார். அவருக்கு வைத்தியம் செய்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. வந்த உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது கண்டம்னு, மிஷின் பழுதாகி போச்சுன்னு சொன்னால் சர்வீஸ் பண்ணலாம். சர்வீஸ் பண்ணினாலும் இது ரொம்ப நாளைக்கு ஓடாதுங்க அப்படின்னா அது போய் சர்வீஸ் பண்ணுங்கன்னு செலவினத்துக்கு என்று அந்த இறப்பை எதிர்நோக்கி பட்டினி கிடந்தார் அவர். அது பிராயோபவாசம் என்று அதை சொல்வார்கள். அந்த நிலையில இருந்து அதை முன்னாடி, ஏன்னா இந்த உடம்பு இனிமேல் உபயோகப்படாத போது எப்படியாவது இந்த உடம்புக்கு ஏராளமான செலவை பண்ணி இது எப்படியாவது நிலைக்க வைக்கணும். என்ன சின்ன பிள்ளையா? அவனுக்காக செலவு பண்ணலாம். 72 80 முன்னோட்ட உட்பாடு. அதுக்கப்புறம் என்ன இதுவும் இருக்கிற வரலாம் ஆண்டவனுடைய காரியம். அப்போ சின்ன விட்டு போக வேண்டியதுதான். அதுதான் சொல்றாரு. அதனால்தான் அந்த சரீரத்தோடு சொர்க்கத்துக்கு இந்த சரீரம் இந்த உலகத்திலேயே ஓரளவுக்கு சில விஷயங்களை அனுபவிக்க முடியுமே தவிர அதுக்கு மேலே லாயப்படாது. அதுக்காகத்தான் சொர்க்கத்திலே இந்த உயிருக்கு ஒரு சரீரம் கிடைக்கிறது. இறைவனுடைய திருவருளாலே பூதசார சரீரம்னு பேருது. அது சொர்க்க இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக. அதே தீவினை செய்து இந்த உயிரானது நரகத்தில் போய் அங்கு நடக்கக்கூடிய தண்டனைகளை இதை அனுபவிக்கணும்னு சொன்னா ஒரேடியாக அந்த தண்டனையை கொடுத்து அனுபவிக்க முடியாது. இந்த உடம்பு மாதிரி வச்சுட்டு இருந்தா 2 அடி அடித்த உடனே இந்த உடம்பு கூடும். அதுக்கப்புறம் போலீஸ்காரன் தான் மாட்டிப்பான். கைதியாக இருக்கிற போது செத்து விட்டான்னு சொன்னால் அவன் பாட்டு தகராறாயிடும். அதனால யோசனை பண்ணுவான். உப்பு தண்ணியை அடிச்சடித்து திரும்பவும் எழுப்பி சாப்பாடு டீயை வாங்கி கொடுத்து திரும்ப அடிப்பான். அந்த மாதிரி தான் செய்யணும். நான் முடியாதுங்க. நரகத்தில் போய் இவன் செய்த தீவினைகளுடைய பயனை அனுபவிக்கிறதுக்காக அங்கே ஒரு சரீரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அது யாதனா சரீரம்னு இருக்கு பெயர். எல்லாம் மாபாஷ்யத்தில் இதெல்லாத்தையும் விரிவாக எழுதியிருக்கிறார். பூதசார சரீரத்தோடு சொர்க்காதி போகங்களை தூக்கி அனுபவித்து பிறகு அந்த இது முடிஞ்ச பிற்பாடு திரும்பவும் நரகத்துக்கு சென்று தீவினைகளை அனுபவிப்பதற்காக யாதனா சரீரம் பெற்று நரகத்திலே சித்தியாரெல்லாம் கொஞ்சம் சொல்றாரு. பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபந்தானே யாதனா சரீரமாகி துன்ப துன்பங்களெல்லாம் நாதனார் ஆணை தூக்க நரகொடு சுவர்க்கம் தூய்த்து தீதிலா அணுவாய் ஜோனி சேர்ந்தொடும் சிவனெல்லாம். ஒரு தடவையிலே நரக சொர்க்கங்களுக்கு போய் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு முற்பாடு எடுத்துக்கொண்டு வந்த பிரார்த்த கர்மம் புரோசாட்சின்னு சொன்னா திரும்ப பழையபடி தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்துடும். ஏதாவது ஒரு பிறவியில அடுத்த பிராரத்த கர்மத்தினுடைய கூட்டத்தை அனுபவிப்பதற்காக ஒரு பிறவியில போய் சேரும். இதுதான் ஜீவனுடைய நடமாட்டம். காலையில் நான் பாண்டிச்சேரியில் சிவஞான சித்தியார் நிறைவுரை சொன்னேன். இந்த இடங்களை பற்றியெல்லாம் காலையில் சொல்ல வேண்டியதாக இருந்தது. மொத்தம் தொகுப்புறையாக சொல்லுகிற காலத்தில் இன்னும் 4 ஆண்டுகளாக அங்கே சிவஞான சித்தியார் நடந்து கொண்டிருந்தது. 3வது வாரம் 10:30 12:30 வரலும். அது முடிஞ்சு போச்சு போன மாதத்தோட. இந்த மாதம் தொகுப்புறையாக ஒரு நிறைவுரை என்று செய்தோம். சிவஞான சித்தியாரை போல் அவ்வளவு தெளிவான சாஸ்திரம் வேறு எதுவுமே கிடையாது. எந்த சமய சாஸ்திரமும் அவ்வளவு தெளிவு கிடையாது. நான் தைரிய சாஸ்திரங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் கூட இவ்வளவு தெளிவு சொல்ல முடியாது. சைவ சித்தாந்தத்தினுடைய நல்ல பிடிவாக அப்படியே சொல்லியிருக்காரு. அதனால்தான் இவருக்கு சிவஞான சித்தியாரடை தெரித்த குரு முதல்வர் சிவஞான போதன் செப்பினர். அப்புறம் அவர் முதல்வர் சிவஞான சித்தி விரைத்துரைத்தார்கள். இந்த 2 பேரையும் நான் கண்டு என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து சிவபிரகாசம் எழுதினேன்பார் மாவிஸ்வாச்சாரியார். உரையாசிரியர்கள் வந்த ஒருபாடு உரையாசிரியர்கள் படிக்கிற பொழுது நாம் ஏதாவது எழுதினோம்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். காரணம் என்ன? நாம் உரையாசிரியர்களையும் பார்த்து அப்புறம் எழுதுகிறோம். உரையாசிரியருக்கு அந்த மாதிரி உபகாரம் கிடையாது. அவர் மூல நூலைத்தான் படிக்கிறாரு, அவ்வளவுதான் இல்லையா? தந்தையினுடைய தோல் மேலே ஏறி நிற்கிறவனுக்கு சாமி நல்லா தெரியும். அவன் கீழே இல்லை, தந்தையினுடைய தோல் மேலே ஏறி நிற்கிறான். தந்தை பார்க்கிறத விட அவன் நல்லா பார்ப்பான்.
அதனால் இப்போ திருக்குறளை நாம் படித்து நேரம் படித்து பார்த்தோம்னா நமக்கு புரியாது. பரிமையோட உரை வந்த பிற்பாடு உரையை படித்து பார்த்தா இன்னும் நன்றாக தெரியும் திருக்குறளுடைய பொருள் விளக்கம். இது காரணம் உரையாசிரியரையும் பார்த்து நாம் பார்க்கிறோம். அதனால பின்னால் வந்த நூல்கள் முன்னால் வந்த நூல்களை காட்டிலும் மிகச் சிறப்பாக இருக்கும். சிவஞான போதத்தை விட சிவஞான சித்தியார் தெளிவு. சிவஞான சித்தியாரை விட உமாபதி சிவம் எழுதிய 8 நூல்களும் மிக தெளிவு. சாரமாக பிடிந்தெடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் வைக்கிறார். நீங்களே பார்க்குறீங்க போற்றி பகலுடைய அவர் எப்படி செய்திருக்கிறார். ஒரு உயிரினுடைய தன்மை அது புறப்பட்ட இடத்திலிருந்து திரும்பி போய் சேர்ற இடம் வரலும் என்ன மாதிரி நடக்கிறது என்று அதை கூடவே அழைச்சிட்டு வரார்கள். நம்ம நரகத்துக்கு கொண்டு போய் காமிச்சு திரும்பி கொண்டு வந்திருக்காரு. பெறாமல் அங்கு ஆள் நரகத்தை அழுத்து வித்தும், அது வரலாம் போன வகுப்புல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. நராசன்காட்சி செவிப்படுத்தும் ஈரா உன் ஊனை தின் என்று அடித்தும் பெறாமல் அங்கு ஆள் நரகத்து அழுத்து வித்தும் பின்னும் தம் வெங்கோபம் மாறாத வேட்கையராய் யம கிங்கரர்கள் இவ்வளவு தண்டனைகளை செய்தும் கூட அவருடைய கோபம் மாறவில்லையா. இன்னமும் ஏதாவது இவனுக்கு பண்ணி ஆகணும்னு ஒரு ஆசை உண்டாகிறது. அவர்கள் பண்ணின வினை அந்த மாதிரி அவர்களை தூண்டுகிறது. ஒரு நாளைப் போல பல நாளும் துன்பம் கொடுக்கக்கூடிய பல நரகங்களில நெடுநாள் இந்த உயிரை வைத்து யம கிங்கரர்கள் யமன் எட்ட கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடுரரகம் பல் நெடுநாள் செல்லும் பணி கொண்டு இவ்வளவு கடுமையான தண்டனையை உயிருக்கு யமகிங்கர்கள் மூலமாக யமன் மூலமாக இறைவன் கொடுக்கிறானே. இந்த இறைவனை காருண்யகர்த்தா என்று சொல்லுகிறீர்களே, கருணையின் நிலையமாக இருக்கிறவன் என்று என்ன நியாயம்? இவ்வளவு கஷ்டப்படுத்தணுமா அந்த இறைவன் இந்த உயிரை? நுட்பத்தை தெரிஞ்சுக்கணுமா? உயிர் சூக்கும சரீரமாகிய புதியட்ட சரீரத்தோடு தான் போகிறது. சொர்க்கத்துக்கு போனாலும் தெரியும், நரகத்துக்கு போனாலும் தெரியும். அந்த சூக்கும சரீரமாகிய புதியட்ட சரீரத்தோட அந்த பூதகார சரீரமும் யாதனா சரீரமும் தூள சரீரமா அங்கே வருது. நமக்கு தூள சரீரம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள சூக்கும சரீரத்தோடு தான் உயிர் இருக்கிறது. அதனாலதான் உங்களுக்கு சொப்பனத்தில் அந்த சூக்கும சரீரத்தோடு இந்த உயிர் உலாவும். அந்த சூக்கும சரீரம் உள் இது, அது உடனே கயண்டு கொள்ளுகிடக்கூடியது அல்ல. இறந்து போகிற உயிர் சூக்கும சரீரத்தோடையே புறப்படுகிறது. அதுக்கு தூள சரீரம் வேணுமே. அது சொர்க்கத்தில் ஒரு தூள சரீரம், நரகத்தில் ஒரு தூள சரீரம் அது கிடைக்கிறது. அப்போ இந்த சூக்கும சரீரம் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது கூட இருந்தது. இந்த தூள சரீரத்தில் இந்த சூக்கும சரீர நினைவுகள் அங்கே இருக்கும். பூதசார சரீரத்தோடும் யாதனா சரீரத்தோடும் சொர்க்க நரகங்களில் இந்த உயிர் அனுபவிக்கிற காலத்தில் இது சூக்கும சரீரம் அதில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறபடியினாலே அதற்கு தான் என்ன செஞ்சோம் என்ன அனுபவிக்கிறோன்றது அப்போ அந்த உயிருக்கு தெரியும். அது ரெண்டையும் அனுபவிச்சுட்டு திரும்பியும் உலகத்துக்கு உலகத்தில் வேற தூள சரீரம் எடுக்கிற போது எல்லாம் மறந்துடும். அது திரும்பவும் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தால் உயிர் வாழ வேண்டாம். ஏன் அந்த ஞாபகத்தை ஏன் மறந்து போக செய்கிறாரு? அந்த ஞாபகத்தோடையே இந்த உயிர் உலகத்தில் இருக்குமானால் ஒருத்தர் கூட தர்மம் தவறி நடக்க மாட்டாங்க. என்ன அனுபவித்தோம் என்கின்ற ஞாபகம் மாத்திரம் இந்த உயிருக்கு இருக்குமானால் இந்த உலகத்தில் அதை அப்படியே செய்ய வேண்டியதானே. இறைவன் ஏன்னு செய்யலை? அது என்ன ஆகும்? அச்சத்தினாலே இறைவனை அடைவதற்கு உயிர் ஆசைப்பட்டதாக ஆகும். பக்குவமாக இறைவனை அடைகிறது இல்லை, பயத்தினாலே அடைவதாயிரும். எனவே ஏன் அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடாது? யாரும் அற்புதம் செய்யறதில்லை, அவசியம் நேர்ந்தால் அன்றி. மந்திரத்தில் வரவழைக்கிறது என்ற காரியம் எல்லாம் நாயன்மார்கள் சமயாச்சாரியர்கள் செய்ததில்லை.
அவசியம் நேர்ந்து நெருக்கடி நேர்கிற காலத்திலே அந்த ஆன்மாவுக்கு மீண்டும் எழும்பி உலகத்திலே வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக அவர்களுக்கு தெரியுமானால் அப்படிப்பட்ட இடங்களிலே தான் அவர்கள் இறைவனுடைய திருவருளை வேண்டி விண்ணப்பிக்கிறார்கள். அதுவும் அவர்களே செய்யறது கிடையாது, இறைவனுடைய திருவருளை வேண்டி விண்ணப்பிக்கிறார்கள். அப்புதியனுடைய மகனுக்கு பாம்பு கடித்த உடனே நாவுக்கரசர் என்ன பண்றாரு? நாளைக்கு நாவுக்கரசருடைய திருநாள், சித்திரை சதயம், ஞாபகப்படுத்தி வேண்டாம். நாம் அங்க எடுத்துன்னு போய் திருப்படனத்திலே எம்பெருமான் திருமுன்னால சொல்ற, இவனுக்கு இன்னும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் அனுபவிப்பதற்கும் பிராரத்த கண்மம் இருக்குமானால் அவனை எடுப்பார் எம்பெருமான். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது முடிஞ்சு போயிருக்குமானால், இது இடைப்புறவர்களாக வந்ததுதான் இந்த பாம்பு கடி என்பது. அப்படி இருக்குமானால் அவன் எழுந்திருக்கலாம். ஆகவே அவர்கள் இறைவனுடைய திருவருளைத்தான் வேண்டுகிறார்களே தவிர இவர்கள் அற்புதம் செய்து தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள் அல்ல. பாருங்க, சித்து வேலையை தெரிஞ்சவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த அற்புதத்தை எங்கே வேணாலும் உபயோகப்படுத்துவாங்க. நானே பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருந்தார், கண்டாச்சிபுரம் சாமியார்னு சொல்லுவாங்க. அவர் திடீர் காலேஜில் காரில் இறங்குவார். இந்த கார் யார் கார் தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. யார் தான் இருந்தால் என்ன, என்கிட்ட தான் அவர் கொஞ்சம் அடக்கமாக பேசுவார். சிவாஜி கணேசனுடைய கார் அவர் தான் கொடுத்தனுச்சார். இந்த சித்து வேலை செய்கிறதுல கடைசியில் உதவ வாங்கியே போனார். அவர் தெரியாது, மதுரை கும்பாபிஷேகம் நடந்த காலத்தில் அவர் போயிருந்தார். பிடிஆர் எல்லாரும் இருக்காங்க உள்ள நடுவில். டக்குன்னு உள்ளே போனார். ஓ அப்படின்றார். ஒரு பெரிய மாலையை வரவழைச்சார். பிடிஆருக்கு உடனே போனார். பார்த்த உடனே கூடவே அழைச்சிட்டு போட்டாங்க அவர். அதே மாதிரி தான் சிவாஜி கணேசனுக்கு ஒரு விக்கிரகத்தை வரவழைத்து கொடுத்துட்டு சிவாஜி கணேசனுடைய மதிப்பையும் நட்பையும் பெற்ற மாதிரி இருந்தார். இந்த சித்து வேலைகள் எல்லாம் தங்களை பிறர் மதிக்க வேண்டும் என்பதற்காக சில சிறிய தெய்வங்களை வசப்படுத்தி கொண்டு செய்யும். அது சாதாரணமான விஷயம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய தாயாருடைய மாமா சுலபமாக யாராவது பழனி பஞ்சாமிரதம் வேணும்னு கேட்டார்னாக்க ₹1 வாங்கி ஓட்டில் தூக்கி போட்டுருவார். ஒரு 10 நிமிடம் கழித்து அங்கேருந்து பஞ்சாமிரதம் டப்பியா அப்படின்னு உண்மையாக அற்புதங்கள்லாம் சாதாரண சொல்கிறார். அவ்வளோ அவசியமாக இல்லாத தங்களை செய்து கொண்டு அதிலிருந்து சம்பாதிக்கிறது, போக்குவரத்து தகவல் பண்ணுறதெல்லாம் கிடையாது. யாராவது ரொம்ப அவசரமாக கேட்டார், திருப்பதி லட்டு வேணுமா, அந்த இடத்துலேயே வரவழைச்சு கொடுத்துருவார். அந்த மாதிரி இது சித்து வேலைகள் எல்லாம் நம்மை கீழிறக்கக்கூடியனவே தவிர மேலே போவார். நாயன்மார்கள் எப்பொழுதும் சித்து வேலைகளுக்கு அவசியம் நேர்ந்தாலன்றி அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். சிறந்த முனிவர்கள் ஞான திருஷ்டியை எப்படி உபயோகப்படுத்துவாங்க? அவசியம் ஏற்பட்டாலன்றி ஞான திருஷ்டியை. ஒரு பட்டிமண்டபத்தில் மாதிரி தான் என்னுடைய நண்பர் சத்தீஸ்வரன் ஒரு பேசினார். கௌதம முனிவர் வரகட்டு காரியம் பண்ணார். அவர் எழுந்திருக்கிற பொழுதே வெடிக்கிறா வெடிக்கலையான்றதை அவர் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுதானே. அவர் தப்பு செஞ்சு விட்டு இந்திரனுக்கு போய் சாபம் விடுவானே அப்படின்னு கேட்டார். அப்படி அதில் முனிவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரச்சனை ஏற்பட்டால்தான் ஞான திருஷ்டியை பயன்படுத்துவார்களே தவிர அது இல்லாத போது அதை பயன்படுத்த மாட்டார். வெளியில் போனார். வெளியில் போன போது அது வைகறை காலம் அல்ல என்பது அவருக்கு தெரிந்தது. இன்னும் பொழுது நேரம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார். அப்பொழுதுதான் ஏன் இப்படி நாம் முறை தவறி வெளியில் வந்திருக்கிறோம், இன்றைக்கு இந்த கோழியின் கூக்குரல் எப்படி நம்மை வைகறை காலமாக காட்டி எழுப்பியதுன்னு யோசனை பண்ணார். அப்போ இவையெல்லாம் இந்திரனுடைய சூழ்ச்சின்னு தெரிஞ்சது. அப்போவே சிறந்தர் சாபம் வல்லால் தடுப்பரும் சாபம் வல்ல வரந்தர் முனிவன் புகுதர். உடனே சட்டன் நுழைந்தார் வீட்டில். புறந்தரன் நடுங்கி ஆங்கோர் பூசையாய் போகலுட்டான். அப்போதான் போகலுட்டானை நோக்கி புகையினால் உயிர்த்த கண்டர் சாபம் கொடுக்குறார். அதுவே ஞான திருஷ்டி என்பது கைவசம் இருக்கக்கூடிய ஒரு இது இல்லை, மணிமந்திர அவசரம் அல்ல. அதை உடனே உபயோகப்படுத்திக்கிறது. அவசியம் நேர்ந்தால் என்று இதை சொல்றாரு. இப்படி இந்த உயிருக்கு ஒரு மறதியை ஏற்படுத்தி விடுகிறான். நரகத்தில் இவ்வளவு வேதனை அனுபவித்த உயிருக்கு இந்த ஞாபகம் இருக்குமானா திரும்பி உலகத்தில் தப்பு செய்யுமா? இதுதான் பல பேர் கேட்கிறாங்க. ஏன் கடவுள் நேரம் இந்த மாதிரி படுவாளிகளை எல்லாம் ஒரு தீர்த்து கட்டுறதானே, அப்படி செஞ்சா உடனே தெரிஞ்சிருமே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் உலகத்தில் பிரவருத்தியே இல்லை. காரணம் என்ன? உயிர் இறைவனைப் போலவே அறிவுடைய பொருள்.
தன்னைப் போலவே அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய உயிர் தானே தன் அறிவின் தன்மையாலே தூய்மை அடைய வேண்டுமே தவிர வேறு காரணங்களினாலே அச்சத்தினாலேயோ ஆசையினாலேயோ மாறக்கூடாது. கடவுளை நம்பினா லாட்ரி சீட்டில் பணம் கொட்டுற மாதிரி கொட்டும்னா அதுக்காக கடவுளை நம்புறோம்னு அந்த கடவுளுக்கு வழிபாடுன்றது எங்கே இருக்காங்க? கடவுள் தனக்கு செய்திருக்கிற நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி கூர்ந்து இறைவனை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால்தான் உயிர் பக்குவம் அடைகிறதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் கடவுள் கொடுத்தால் கடவுளை வணங்குவான், கொடுக்கலன்னா போடா உன் ஜாமீனையும் நான் பார்க்கிறேன். இவன் கடவுளை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? பரீட்சையில் பாஸ் பண்ணா அவனுக்கு 108 தேங்காய் உடைக்கணும். தேங்காய் தின்ன போறது அவரா? அவர் எதிர்க்க உடைக்கிறது தான். இந்த சட்டத்தை என் காலில் போடுறேன்றார். மட்டாலும் எதிர்க்க வந்து சாதம் போடுறேன். அதை விட விநாயகரை பற்றி 4 பாட்டை படித்து அற்புதமாக இசையோட பாடினா காதார கேட்கலாம். அதை விட்டு 108 தேங்காய் எதிர்க்க உடைச்சி இருக்கிறவனுக்கு சொல்ல போனான். இதுவும் கடவுளுக்கு கொஞ்சம் ஆசை காட்டி அதன் மூலமாக பெரிய பயனை அடைந்து விட வேண்டும் நினைக்கிறான். இந்த அச்சத்தாலும் ஆசையாலும் உயிர் வந்து இறைவனை அடைய முயற்சித்துடும். அதுக்காகத்தான் இறைவன் என்ன பண்ணுகிறான்? செய்த காரியத்துக்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும், சுகத்தை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்துக்கு திரும்பி அந்த உயிர் வந்த வழிபாடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சரீரிய யோகஞான மார்க்கங்களிலே ஈடுபட்டு இறைவனை புரிந்து கொண்டு தன்னையும் புரிந்து கொண்டு இறைவனை வழிபட்டு அதன் மூலமாக ஞான நிலையை அது அடைய வேண்டும். அப்படி வந்தால்தான் அந்த பக்குவம் உயிரை இறை நிலைக்கு உயர்த்தும். அப்படி இல்லாததெல்லாம் இன்னும் கீழ்நிலைக்கு கொண்டு போயிடும். அதுக்காக தான் இறைவன் அந்த ஞாபகங்களை மறக்க செய்து விடுகிறார். சொன்னார், காருண்ய வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் சின்ன உயிர்களை யமகிங்களிடத்திலே காட்டி கொடுத்து அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருப்பது எதற்காக? முன் நாடி கண்டு கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணி கொண்டு வரும் நோயின் குறிப்பறிவார். இதற்கு என்ன சொல்ல வர்றார் அவரு? உலகத்தில் இந்த விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், இது நீங்க கேள்வியா என்ன கேட்டுக்க கூடாதுன்றார் மாவிசம். ஒருவன் ஏற்றுக்கொண்ட ஒரு நோயினுடைய குறிப்பை அறிகின்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த நோய்க்கு என்ன மாதிரி சிகிச்சை செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள். பொதுவாக பார்த்தால் அது சிகிச்சையா தெரியுமே தவிர உண்மையிலே அது அவனை துன்புறுத்துவது அல்ல. ஆனால் எப்படியாவது நல்லபடியாக ஆக்கணுன்றதுக்காக செய்யக்கூடிய காரியம். அறுத்து உடைச்சு எலும்பு முடிஞ்சிருக்கும், எங்கேயாவது போயிருப்போம், அங்கே எவனாலும் விவரம் புரியாத மூட்டை கட்டு போட்டுருமா, கால் கோணக்கோளாக நடந்துட்டு இருக்கோம், என்னடா வம்பா போச்சிருமா. இவன் சரியான மருத்துவர் இடத்துல போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவனை அடைஞ்சிட்டு போவாங்க அவனுடைய உறவினர்கள். கொண்டு போன உடனே அவன் என்ன பண்ணுவான்? அந்த எலும்பை உடைப்பான். ஏன்னா அது உடைச்சி பழையபடி சரியாக வச்சு இது பண்ணணும். அப்போ இல்லையா அது நல்ல காலம் போய் உடைக்கிற அப்படின்னு கேட்குறாங்களா? உடைக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் நல்லபடியாக ஆகணுன்ற நோக்கம். அதுபோலவே இவன் செய்த வினைகளை அனுபவித்து வினை இல்லாதபடி செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது அதை துன்பப்படுத்துகிற மாதிரி பொதுவாக தெரியுமே தவிர அப்படி செய்தால்தான் அந்த வினை உயிருக்கு தீரும். என்றால் அனுபவித்தால் அன்றி வினைகள் தீராது. அப்ப அனுபவிச்சுத்தான் ஆகணும். அந்த உயிர்கள் அனுபவிக்கிற பொழுது எப்படி இன்பத்தை அனுபவிக்கிறோமோ அதுபோல துன்பத்தையும் அந்த உயிர் அனுபவிக்கிறது. வேற வழியில அந்த உயிர் துன்பத்தை போக்கிக் கொள்ள முடியாது. செய்த வினையின் பயனை உயிர் அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்கிறது இறைவன் வினையை கழிப்பதற்காக செய்கின்ற முயற்சியை தவிர வேறல்ல. உயிர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற நோக்கம் அவனுக்கு இல்லை. அதுக்காக எவ்வளவு ஏற்பாடுகளை அவன் செய்கிறான் அதான் சொல்றான். முன்னாடி உலகத்திலே தனி தாயந்தியர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? உள்ளே நாடி அறிந்து நாடி கண்டு கடன் கழித்தல் முறைமையாக அந்த நோயை போக்குதல்
காரியம் ஆம் என்று எண்ணி, அதுதான் சரியான செயல் என்று எண்ணி கொண்டு வரும் நோயின் குறிப்பறிவார். நோய் அறிந்து அதுக்கு உள்ள மருந்து என்ன என்று அந்த மருந்தை கொடுத்து தீர்க்கக்கூடிய குறிப்பை அறியக்கூடியவனாகிய வைத்தியனிடத்தில் ஒப்புவித்து அங்கே என்ன செய்கிறார்கள்? மண்டு எரியில் காய்ச்சி நெருப்பிலே காய்ச்சுகிறார்கள். சுட, அறுக்க, கண் உரிக்க, கண் படலத்தை உரிக்கிறார்கள் இல்லையா? அந்த காலத்தில் இப்போலாம் தெரியாமலே நடந்து போகிறது உங்களுக்கு. அப்போலாம் ஆரம்பத்தில் பார்த்தால் கண்ணிலிருந்து படலம் உரிக்கிற போது மகா வேதனையான காரியம் அது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே கண்ணில் படலம் உரிக்கிறாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். நல்லபடியாக திரும்பி வரணுமே என்று எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, 5 நிமிடம் போயிட்டு அப்படி திரும்பி வந்துடுறோம். கொஞ்சம் சௌரியமாக இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் செய்கிற பொழுது ஐயா அப்படி அவனை போய் துன்பம் பண்ணுறீங்கன்னு யாராவது கேட்குறாங்களா? வைத்தியம் ஐயா செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நோய் போகணும்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது போல சொல்கிறார். அதுதான் சொல்கிறார். நல்நிதியம் ஈத்து பாருங்க, இந்த மாதிரி பிள்ளைய அடித்து உரைத்து கட்டி அறுத்து சீழ் கொட்டி இப்படியெல்லாம் செய்கிற வைத்தியனுக்கு நிறைய துட்டு வேற கொடுக்கணும். அடிக்கிறதுக்கு ஏதாவது துட்டு கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறார். அது அவனை நல்லபடியாக ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தினாலே. பொதுவாக வெளியில் பார்த்தால் அவனை துன்புறுத்துவது மாதிரி தெரியும். ஆனால் அது துன்புறுத்துவது அல்ல, அந்த நோயை போக்குவதற்கு அந்த துன்பம் செய்ய வேண்டியதாகத்தான் இருக்கிறது. அதே போல செய்த தீவினையை போக்குவதற்கு அந்த தீவினைக்குரிய அனுபவத்தை அது அடைந்துதான் ஆக வேண்டும். அதுதான் சொல்றார். நல்நிதியம் ஈத்து, அதனாலே தாய் தந்தை தமர் இன்புறுதல் இது உலகத்தில் நடக்கிறது. அதை போலத்தான் இதுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ், மனுநீதி சோழனுடைய கதை, அந்த கதையை ஞாபகப்படுத்துறாருங்க. வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ். வாய்த்த நெறி என்ன? வாய்த்த நெறின்னா என்ன? அரசர்கள் செல்லுவதற்குரிய வழி, அதில் ஓடிய தேர். இது கண்ணுட்டிக்கு என்ன வேலைங்க? சில இடங்களில் ரோடு போட்டிருப்பான், பிரைவேட் ரோடுன்பான், பொது உபயோகத்திற்கு இல்லை. எழுதியிருக்கானே இல்லையா? அங்கே இவங்க எதுக்கு அனாவசியமாக போகிறான்? அதுதான் சொல்லுவார். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அங்கே மனுநீதி வரலாற்றில். வளவ நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணிநெடும் தேரில் ஏறி அளவில் தேர் தேனை சூட அரசுலான் தெருவில் பூங்கால் இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக. சேக்கடார் முதலமைச்சராக இல்லாமல் ஜட்ஜா இருந்திருப்பாரோன்னு நினைக்கணும். ஒரு கோர்ட் சீனையே கொண்டு காமிச்சிருக்காருங்க. அதில் வக்கீலாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? அவன் யாருடைய வக்கீல்? டிஃபென்ஸில் வக்கீலாக இருக்கணும், ப்ராசிக்யூஷன் இல்லை. ப்ராசிக்யூஷனாக இருந்தால் அது அரசாங்க வக்கீலாக இருப்பான். அவன் மாட்டுக்குத்தான் தீர்வு சொல்லுவான். கொலை செய்தவன் மகன், ஆனால் கொலை செய்தவன் அல்ல என்று மகனை காப்பாற்ற வேண்டிய கடமை டிஃபென்ஸ் தரப்பு வக்கீலுக்கு தான் உண்டு. அந்த முறையில் அவன் பேசுகிறான். அந்த அமைச்சர் ராஜாவிடத்தில் எடுத்து இடத்துல என்ன அழகாக பண்ணியிருக்காரு பாருங்கள்ல. ஒரு பாட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கூட அந்த மாதிரி சேக்கர் தொட்ட இடமெல்லாம் படிச்சு வளவன்னார். சோழான்னு சொல்லலை, சென்னி. வேற இடங்களில் சென்னி துங்க வேடம் தான் எழுதுற 24 பணத்தில். இங்கே போய் வளவன்னார். வளம் என்பது அந்த காலத்தில் என்ன? மாடு தான். நிறைய மாடுகள் இருந்தால் வளம்னு அர்த்தம். அந்த காலத்தில் மாடுனாலே செல்வம்னு அர்த்தம். அதுக்கு ஒரு ஒரு மாடுகள் யார் வீட்டில் அதிகம் இருக்கோ அவர்கள் செல்வமான்கள் என்று நினைப்பார்கள் அந்த காலத்தில். அப்போ வளவன் என்று சொன்னால் சோழ நாடு மாட்டு வளம் பொருந்தியது இல்லையா? சோழ நாடு நீர்வளம் நிலவளம் உள்ள இடத்துல மாடுகள் செழிப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு மாடு என்னமோ மணியை அடிச்சுடுத்துன்னு சொல்லிட்டு இது உயிரை வாங்குது, அவசியமே இல்லாத விஷயம்பா. நீ வளவன், ஏராளமான மாடுகளை உடைய நாட்டை உடையவன்.
முதலடியே அடித்தான். அதனால இது ஒரு பிரமாதமான விஷயமே இல்லை. மாடே போயிருந்தா கூட இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் பாருங்க, நின் புதல்வன், உன்னுடைய மகன். இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறவன் யாரு? உன்னுடைய மகன். உன்னுடைய மகன் என்ன அர்த்தம்? நீ ராஜா, உன்னுடைய பிள்ளை ராஜாவாக வேண்டியவன். நீ யாரையோ கொல்லுகிறாய் என்று அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தா என்ன? ஒரு ராஜாவுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு அர்த்தம். எப்பொழுது ஒரு இடத்துல வந்து பிறந்து விட்டானோ அப்பொழுது அவன் ராஜாவாயிடும். அப்போ நீ அவனை தண்டிக்கிற, ராஜாவை தண்டிக்கிற, அடுத்தபடி வர வேண்டிய ஒரு அரசனை தண்டிக்கிறாய்னு ஆயிடும். செய்யலாமா? அது கூட நண்பர்கள், நின் மகன் சொல்லலை, நின் புதல்வன்றான். புதல்வன் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, புத் என்கின்ற நரகத்திலிருந்து தந்தையை மீட்கிறவன். அதான் புதல்வன். என்ன சொல்றான்? உனக்கு அவன் தான் கடன் கழித்து நீ நரகம் போகாதபடி உன்னை காப்பாற்ற வேண்டியவன். அதுக்காக பிறந்திருக்கிறான் அந்த பையன். அவன் வேலையை செய்ய முடியாதபடி அவனை இப்பவே கெடுத்துள்ளாமா? இவ்வளவு தர்க்கம் பண்றான் பாருங்க ஒரு அமைச்சன். ஆங்கு அப்படின்னு சொன்னான். இந்த விஷயம் நடந்தது எவ்வளவோ தூரத்துல. அங்குனாலே அது செய்தி சொட்டு. அது இங்க என்ன பண்ணாரு? ஆங்குன்னு ரொம்ப தூரத்தில் நடந்த விஷயம். தூரத்திலிருந்து வர வர அதுக்கு காது கண்ணு மூக்கெல்லாம் உண்டாயிடும் அந்த விஷயத்துக்கு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு வச்சுங்க, அது 4 மைலுக்கு அந்த விஷயம் போச்சுன்னா என்ன ஆகும்? 10 பேர் சுத்தமாக போட்டாங்க, ஒரு ஆள் கூட தேரலன்னு பார்த்தா 10 இருக்காது, 1 இருக்காது, 2 பேர் சும்மா அடிபட்டுருக்கும். என்ன 4 மைல் கிட்ட வந்துடுத்த விஷயம். இவங்கிட்ட இருந்து வாங்கணுமா, அடுத்த இடத்துல போகணுமா? ஏங்க அது அது ஏகப்பட்ட பேர் அடி, ஒரே ரணகலமாக இருக்குங்க அந்த இடம். நம்ம போனதே கிடையாது. காது கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பிரசங்கமாக பண்ணிடுவான். இதுதான் சொல்றாங்க. ஆங்கு ரொம்ப தூரத்தில் நடந்த விஷயம் அது. இதில் என்ன உண்மைன்றது கிட்டக்க போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த பையனுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்ல முடியாது. அது ஆங்குன்னு. அப்புறம் ஓர் மணி நெடும் தேரில் ஏறி, அந்த தேரில் மணி கட்டப்பட்ட தேர். மணி சத்தம் கேட்டால் அது விலகணும்னு தானே மணியை கட்டி வச்சிருக்காங்க. ஹார்ன் அடிக்கிறது தெரியணும்ல எதிர்க்கு இருக்கிறவனுக்கு. தெரியாமலே எதிர்க்கு வந்து இடிச்சுக்கிட்டாங்கன்னா மணி கட்டப்பட்ட தேர்னா பாதுகாப்போடு தான் போயிருக்கான் அவங்க பையன். அவன் தப்பு இல்லை அவன் பேர்ல. அதுவும் பாருங்க, நெடுந்தேர் அப்படின்னா பெரிய தேர். அது எவ்வளோ உயர்ந்த தேர்னா, அந்த தேர்ல உச்சியில உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு கீழே நடக்கிறது என்ன தெரியும்? லாரியும் காரும் மோதினா காருக்கு தான் சேதம், லாரிக்கு அவ்வளவு இருக்காது. இல்லை, லாரி பெருசு. லாரியினுடைய கீழ் சக்கரத்தில் அந்த மூக்கில் போய் லேசாக இடித்தாலே போதும், கார் சப்பையாயிடும். அதுதான் சொல்றாங்க நெடுந்தேர், பெரிய தேரில் ஏறி. அதுக்கப்புறம் பாருங்க, அளவில் தேர்ச்சேனை சூட, கணக்கில்லாத தேர்ச்சேனைகள் அது சுற்றி வருது. அப்போ பையன் தேரில் தான் அடிபட்டதுன்னு சொல்ல முடியுமா? எந்த தேரில் அடிபட்டதோ அளவில் தேர்ச்சேனை சூட. அதுக்கப்புறம் பாருங்க, அதைத்தான் இங்கே எடுத்து வருகிறார். வாய்த்தார் ஒரு வார்த்தையை சொல்லு. அரசுலாந்தெரியில் பூங்கா, ராஜபாட்டையில போய் கொண்டிருக்கிறான். அது அரசர்கள் உலாவக்கூடிய தெரு. இந்த மாட்டுக்கு அங்க என்ன வேலை? அது கன்றுக்குட்டியை வச்சு காப்பாற்றிக்கிட்டு கொட்டியில் இருக்க வேண்டியது தானே. அது பிரைவேட் ரோடாச்சே. அந்த ரோட்ல வந்தது மாட்டினுடைய தப்பு தவிர மும்பையின் பேர்ல அது தப்பு சொல்ல முடியாது. மகாராஜா வீட்டு முள்ள அவர் ராஜவீதியில போயிட்டு இருக்கான். அதைத்தான் இங்க சொன்னார். வாய்த்த நெறி, தனக்கென்ற வாய்த்த வழி. அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் செல்லக்கூடிய அவர்களுக்கென்று வாய்த்த நெறி, அதிலே ஓடிய தேர். அளவில் தேர் சேனை சூட அரசுலாம் தெருவில் பூங்கால், ராஜவீதியிலே போய்கொண்டிருக்கிற போது இளைய ஆண் கன்று. இளைய கன்றுன்னு சொல்லல, இளைய ஆண் கன்று. இப்பதான் தலையீத்து பசு, முதல் கன்று. என்ன மகாராஜா, அந்த ஆட்டை கொண்டு பிடிச்சி பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் வச்சு நல்லா காப்பாற்றினா 4 கன்றுக்குட்டி போடும்.
இதுக்காக உன் பையனை போய் தண்டிக்கணும்னு நினைக்கலாமா? என்ன நியாயம்? அது இளைய ஆண், அதனுடைய கன்று. அப்புறம் பாருங்க, தேர்கால் விடை புகுந்து இறந்ததாக, கொல்லப்பட்டதில்லை. கொல்லப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்? கொல்லப்பட்டதுன்னு சொன்னா யார் கொலை செய்ததுன்னு அர்த்தம். செத்துதுன்னு சொன்னா யார் சாவடிச்சதுன்னு கேட்க முடியாது. கொலையா இருந்தால்தான் அப்படி சொல்லலாம். செத்தது என்று சொன்னால் அது இயல்பு. ஒருவேளை இந்த தேரினுடைய கடகடான்ற சத்தத்திலேயே உயிர் போயிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கண்ணை ஒட்டி அங்கே விழுந்துருக்கலாம். இதெல்லாம் யார் கேட்கறது? பாட்டை வச்சு ஒரு கோர்ட்டில் ஒரு வக்கீல் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேசியிருக்கிறார் சேக்கிழார். இடைப்புகுந்து இறந்ததாக. இது மர்டராக இருந்தால் தான் கேஸு, இது டெத்து. அப்போ கேஸே இல்லை. சுத்தமாக இந்த கேஸை ஊரில் 1000 பேர் செத்து போகிறோம், அதை பற்றி யார் கேட்குறான்? 1000 பேர் கொலை செய்யப்பட்டதுன்னு சொன்னால் அப்போ கோர்ட்டுக்கு கேஸை கொண்டு வரலாம். செத்தவனுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு கேஸ் கொண்டு வர முடியுமா? கேட்க. இடைப்புகுந்து இறந்ததாக. இவ்வளவுலையும் எதிர்கட்சியை விட்டுவிடக்கூடாது. அதுக்காக சொன்னாங்க கடைசியில் தளர்வுறும் வித்தாள். என்ன இருந்தாலும் கன்றுக்குட்டிக்கு போன உடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தளர்ச்சி. அது விளைத்தது தன்மை. அது என்னமோ மணி அடிச்சுடுச்சு. இதுக்காக போய் நீங்கள் அதுக்கு ஏதோ நியாயம் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பித்து கண்ணா முன்னாடி எதையாவது செய்திடாதீங்க. அவன் என்ன செய்யணும்? மகனுக்கு பாவம் உண்டாயிருக்கிறது, கன்று இறப்புக்கு அவன் ஒரு காரணமாக இருந்திருக்கிறான் என்பது அந்த பாவத்தை போக்குறதுக்கு தர்ம சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை செய்து அந்த பாவத்தை போக்குள்ளோம். ஒரு ஐயரை பார்த்து வரவழைச்சு அவர்கிட்ட ஒரு தங்கத்தால் ஒரு கன்றுக்குட்டி மாதிரி செய்து தானம் பண்ணி விட்டுடுங்க, அதோட அந்த பாவம் போயிடும். அரசன் ஒத்துக்கலை. என் மகன் செய்பாதகத்துக்கு இருந்தவங்கள் செய்தே அந்நியனோர் உயிர் கொண்டால் அவனை கொள்வேன் ஆனால் அப்படின்னு கேட்டான். எல்லாத்தையும் விட அவன் கடைசியில் கேட்ட கேள்விதான் மந்திரி எல்லாருக்கும் அதிர்ச்சி. அவன் தீர்மானம் பண்ணிட்டான், ஆவின் கன்றுக்கு முறை செய்வதற்கு தன் கன்று தேர்காலிட்டு வைக்க வேண்டும். அந்த பசி என்ன துன்பப்பட்டதோ அந்த துன்பத்தை நான் பட வேண்டும் என் மகன் போய். ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அருமையான தீர்ப்பு அது. எப்படின்னு பாருங்க, பசுவுக்கு நான் ஒரு கைமாறு செய்ய முடியாது, இறந்த கன்றை திரும்பி கொண்டு கொடுக்கறதுன்றது நடக்காத காரியம். ஆனால் பசுவின் துக்கத்தை நன்னால் ஆற்ற முடியும். எப்படி? நானும் அதே துக்கத்தை அடைந்தால் பசு துக்கம். ஆஸ்பத்திரியில் ஒரு நாள் வயிற்று வலியும் போய் படுத்திருக்கிறார். அவரை போய் விசாரிக்கிறேன்னு சொல்லுவான், இந்த மாதிரி வயிற்று வலி வரவே கூடாதுங்கிற. இந்த வயிற்று வலி அவங்க யாரும் பொழைச்சது கிடையாது. இப்படி சொன்னான்னா ஏற்கனவே இன்னும் 2 நாளைக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்பவே போயிடுவான் இல்லையா? விசாரிக்கிறவங்க பக்குவா சொன்னார், என்னங்க நீங்க இந்த வயிற்று வலிக்காக இவ்வளவுதான் அழுத்தப்படுறீங்க? ஏன் எங்க சித்தப்பா இந்த ஆஸ்பத்திரியில் இதை விட மோசமா இருந்ததுங்க அவருக்கு இந்த வயிற்று வலி. அவர் சுலபமா கொடுத்தாங்க. இப்ப கூட பாருங்க, எனக்கு கூட 2-3 நாளா வயிற்று வலி இருக்கு, அவஸ்தப்பட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா இது எல்லாருக்குமே இருக்காமல் இருக்க பன்றி காய்ச்சல் மாதிரி. அதை ஏற்றுமா? தனக்கு ஒருத்தருக்கு தான் இருக்குன்னு சொன்னா பயப்படுவாங்க. எல்லாருக்குமே இருக்குன்னா அது சகஜமாயிடும். அப்போ நான் அடைகின்ற துன்பத்தை இன்னொருவரும் அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆறுதல். இதைத்தான் சொன்னான், அந்த பசுமாட்டுக்கு ஒரு துயரத்திலிருந்து நீங்குவதற்கு ஒரு ஆறுதல் தர வேண்டும் என்று சொன்னால் அது தன்னுடைய கன்றை இழந்து துன்பம் அடைகிற மாதிரி நானும் என் மகனை இழந்து துன்பத்தை அடைய வேண்டும். அப்போ அந்த பசு என்னை பார்த்து கண்ணீர் விடும், நான் அதை பார்த்து கண்ணீர் விடுற மாதிரி அது என்னையும் பார்த்து கண்ணீர் விடும். அப்போ அதனுடைய துக்கத்தை கொஞ்சம் மாற்ற முடியும், அவ்வளவுதான் செய்யலாம். இதுக்கு மேலே வேற ஒன்றையும் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்றான். அதுக்கடுத்தபடி கடைசியாக ஒரு கேள்வி அமைச்சராக பார்த்துக்கிறேன். மந்திரி, நீங்க இந்த ராஜ்யத்தில் எனக்கு முன்னாலேயும் மந்திரியா இருந்திருக்கிறவர்,
உங்களுக்கு தெரியாது இல்லை. ஆனால் எந்த உலகில் எந்த ஒரு மாடு இந்த மாதிரி ஒரு நிலைமை நேர்ந்து அப்போ வந்து மணி அடிச்சுது அப்படின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழைய கோர்ட்டு ரெக்கார்டுகளை எடுத்து பார்க்குறாங்கல்ல, இந்த மாதிரி கேஸ் ஒன்று நடந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில், அந்த வாதத்தில் இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு எடுத்து காட்டுறாங்கல்ல. இவன் கேட்குறான், அந்த வாதியினுடைய வக்கீலை பார்த்து, எவ்வுலகில் எப்பற்றம் இப்பத்தித்தாம் இடரில் வெவ்வுயிர்த்து கதறி மணி அடித்து விழுந்தது. விஷயம் புரிஞ்சுங்க. இது ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு விவகாரமாக நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு முன்னால் இருந்த மாதிரி இந்த மாதிரி நடந்த மாதிரி ஒரு உதாரணங்கள் எதுவும் இல்லை. ஆகவே இதை நாம் ஜாக்கிரதையாக தான் கையாளணும். சாதாரண விஷயமாக இது எடுத்துக்க முடியாது. இது மாதிரி விரிவாக கொண்டு வர பாருங்க. வாய்த்த நெறி ஓடிய தீரின் கீழ், தனக்கென்று உரிய நெறி வழியிலே ஓடிய அந்த தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே. என்ன சொல்லிருக்காரு பாருங்க, உயிர் போன கன்றாலே. கொல்லப்பட்ட கன்றாலே இல்லை, உயிர் போன. தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால கொலையாளின்னு சொல்லக்கூடாது. கோர்ட்டில் ஒரு வக்கீல் வந்து போலீஸ் வக்கீலாக இருந்தால் அவர் என்ன சொல்லுவார், முண்டிலே நிற்கிற இந்த கொலையாளின்னு சொல்லாதீங்க, அப்ஜெக்ஷன். இன்னும் கோர்ட் அவரை கொலையாளி என்று தீர்மானிக்கவில்லை, கொலை செய்ததாக கருதப்படுபவர் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் சேர்க்கிறா ரொம்ப ஜாக்கிரதையாக போகும். நான் சென்ற முறை நான் இங்கே நடக்கும்போது சைவ சமய பக்தர்கள் சொல்லும்போது அமரலிங்க நாயனார் சொன்னேன். சுவாமி கோவணத்தை ஏமாற்றி விட்டு திரும்பி வந்து கேட்குறாரு. கேட்குற போது சேக்கிழார்கிட்ட அவர் சொல்லுவார். சேக்கிழார் அந்த இடத்த உபயோகப்படுத்தும் போது எவ்வளவு ஒரு நுட்பமாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா அப்படிலாம் எழுத முடியும். ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது நீங்கள் தொலைத்து விட்ட அந்த கோவணம் அப்படின்னு சொன்னால் நான் தொலைச்சலாம். நீங்கள் கோவணத்தை கொடுத்தீங்க, வாங்கி பொட்டியில் வச்சேன், ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். அது போன வழி தடயம் கூட ஆகப்படலை, தொலைஞ்சு போச்சு. நானா தொலைச்சேன் அதை. ஏன்னா இவர் அந்த கோவணத்தை போக்கித்தான் வராரு. அதை போக்கினது யாரு? இறைவன். அவர் தான் போக்கினார். போக்கிட்டு வந்திருக்கிற பொழுது இவரை போய் நீர் கெடுத்து தொலைத்து விட்ட அந்த கோவணத்துக்கு நேரானது இந்த கோவணம், இதுக்கு எடைக்கு எடை கொடுங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ சொல்லும்போது நீர் கெடுத்த கோவணத்துக்கு நிகர் அப்படின்னு சொன்னால் தப்பு. ஏன்னா இவர் தான் அந்த வேலையை செய்தவர். இந்த கோவணத்தை கெடுத்தவரே இவர் தான், அவர் இல்லை. அவரை போய் கெடுத்த கோவணம்னு அவர்கிட்ட போய் சொல்லலாமா? அப்போ நாயனார் விஷயத்தில் சிவபெருமான் பொய் சொல்ல கற்றுக்கிறார். அப்போ என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு? கெடுத்ததாக முன் சொல்லும் அக்கோவணம். கெடுத்த கோவணம் இல்லை, கெடுத்ததாக சொல்லும். தொலைஞ்சு போச்சுங்க, அது எப்படி போச்சுன்னு தெரியலீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல அவரு. அந்த மாதிரி சொன்னீங்களே அந்த கோவணம் தான். நீ தொலைச்ச கோவணம்னு சொல்லலை. தொலைச்ச கோவணம்னா அது வந்து ப்ரூவ் பண்ணிட்ட மாதிரி ஆகிடுறது. குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்னாலே எப்படி ப்ரூவ் பண்ணாலும் இந்த ஆளே தொலைச்ச விட்டு அவர் தொலைங்க வைக்கிறார். வார்த்தைகள் ஒவ்வொரு சொற்களையும் பார்க்கிற பொழுதுனா இலக்கிய ஆசிரியருடைய சிரமம் என்னன்னு நேரம் வந்து படம் போட்டு காட்ட முடியாது, நேரம் பேச வைக்க முடியாது. ஆனால் பாத்திரங்களின் பேச்சின் மூலமாகத்தான் விஷயங்களை விளக்க முடியும். இது மாதிரி இடங்களுக்கு சொல்லவர். வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே. உயிர் கொல்லப்பட்ட கன்றல்ல, அது உயிர் போன கன்றாலே. நீடு பெரும்பாவம், நீடு பெரும்பாவம் பின்பிறவிகளிலே அனுபவிக்கும்படியாக செல்லக்கூடிய பெரிய பாவம். அந்த பாவம்
இன்றே நீங்கும் என நாடி, இன்றைக்கே மகனுக்கு அந்த பாவம் இல்லாமல் போக வேண்டும் என்பதை ஆராய்ந்து தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக, தன் மைந்தனை தேர்காலிலிட்டு ஊர்ந்தவன் இருக்கிறானே அவனுடைய வழக்கு, அந்த முறைமை, அந்த முறைமைதான். அதை போலவே நஞ்சனைய சிந்தை நமன் தூதர், நமதூதர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இந்த ஆன்மாவை வெம் சினத்தால் அல்லல் உறுத்தும் அரு நரகம் கண்டு நிற்க, நரகவாதனைப்படுத்துவதை இறைவன் கண்டு நிற்கிறான். சரி, செய்யட்டும். கருணையற்ற காரியம் அல்ல அது. எப்படி அரசனானவன் தன் மகனுக்கு கன்றை கொன்ற பாவம் நீங்க வேண்டும், இப்பொழுதே நீங்க வேண்டும் என்று அரசன் நினைத்தானோ, அதை போல இந்த உயிர் செஞ்ச தீவினையினுடைய தாக்கம் நீங்க வேண்டும் என்பதற்காக நரக வாதனையை செய்து அந்த உயிர் அனுபவிப்பதை கண்டு ஒன்றும் செய்யாமல் சிவபெருமான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலே ஒரு கருணாமூர்த்தி அல்லன்னு அர்த்தம் இல்லை. ரெண்டு விதமான கருத்தை நமக்கு விளக்கியிருக்கிறார். சிவபெருமான் கருணையற்றவர்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் துன்பம் அதிகமாயிருந்தால் உடம்பை அறுத்து நோயை தீர்க்கிறார்கள், அதுக்கு பணமும் கொடுத்து பெற்றோர்கள் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று. ஆகவே அந்த துன்பம் செய்வது துன்பம் அல்ல, அவன் நோயிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற அந்த பரியின் காரணமாகத்தான் செய்யப்படுகிறது. அதே போல உயிருக்கு யமவாதனை செய்வது உயிரை துன்புறுத்தி வேடிக்கை பார்ப்பதல்ல, தீவினையை தீர்த்துவிட வேண்டும், உயிர் செய்த தீவினையை உடனே தீர்த்துவிட வேண்டும் என்கின்ற இறைவனுடைய கருணை தான் அது. அடுத்தபடி இன்னொரு உதாரணம் சொல்லும் பொழுது, இந்த மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலிலிட்டு அரைத்தது அந்த கொடிய பாவம் உடனே நீங்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டதை தவிர மகனை துன்புறுத்தி வேடிக்கை பார்க்கணும்னு அரசன் நினைக்கல. அதுபோலத்தான் யமவாதனைப்படுத்தப்படுகிற பொழுது அது நடக்கட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டு இறைவன் சும்மா இருக்கிறான். அது கருணையற்றவன் என்ற வார்த்தை இல்லை. இப்படிப்பட்ட வல்ல கருணை மரம் போட்டு, இது கருணை மரம், வல்ல கருணை மரம் போற்றி. இந்த கருணை மரம் ரொம்ப கஷ்டம், எல்லாத்தையும் அப்படியே சொல்லி. சில சமயங்களில் மற்றவர்கள் எல்லாம் திட்டுவார், உள்ளே போய் அப்படி பாடாப்படுத்துறீங்கன்னு கேட்பாங்க. சும்மா இருங்க, இதுக்கு வைத்தியம் இப்படிதாங்க, டாக்டர் சொல்றாரு செய்கிறார், நீங்க என்னதுக்கு நடுவில் வந்து கலாட்டா பண்ணிட்டு. அது பார்க்கிறவர்களுக்கு கருணையற்ற காரியம் போல் தோணும். ஆனால் மருத்துவருக்கும் உற்றார் பெற்றாருக்கும் தான் அது நன்மை செய்வதற்காகத்தான் இதெல்லாம் செய்யப்படுகிறது. அப்படி சிவபெருமானுக்கு புரியும், ஆச்சாரியருக்கு புரியும். ஆனால் நம்ம போல இருக்கிறவர்களுக்கு உயிரை இப்படி யமவாதனைப்படுத்தி இறைவன் கண்டு கொண்டிருக்கிறாரே, இவர் என்ன கருணை உடைய கடவுளா? இது வல்ல கருணை மரம் போற்றி. உலக பேச்சுக்கு பயந்து தண்டனைகளை குறைக்கிறவர் அல்ல சிவபெருமான். இல்லையா? திடீர்னு 4 பேர் போட்ட உடனே தூக்கு தண்டனை கைதிகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும், மரண தண்டனையை ஆழ்தனையாக மாற்றுங்கள். அது அரசாங்கத்தில் போராட்டம் நடத்தினோடனே அதுக்காக பயந்து கொண்டு தண்டனையை மாற்றுவார். கோர்ட்டு எதுக்காக இருக்கிறது? அதில் எவ்வளவு காலம் செலவு பண்ணியிருக்கோம்? கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தீர்ப்பு சொல்லிவிட்டு கடைசியில் இப்போ செய்கிறதுக்கு முதலியே விட்டு போயிருந்தால் அந்த செலவாத மிச்சமாக இருந்திருக்குமே அப்படிங்கிற. அதனால தண்டனை என்பது குற்றத்திலிருந்து அந்த உயிரை நீக்குவதற்கு செய்யப்படுகிறதே தவிர உயிரை கொடுமைப்படுத்துவதற்காக செய்யப்படுவது அல்ல. அதைத்தான் வல்ல கருணை மரம் சொன்னார். மரக்கருணை துன்புறுத்தி அருள் செய்வது, கொடுத்து அருள் செய்தால் அறக்கருணை. ஆரிய கற்பு சீரிய கற்புன்னு எழுதுவோம், அறக்கற்பு மரக்கற்புன்னு எழுதுவோம். கண்ணகியினுடைய கற்பு மரக்கற்பு, கோப்பெருந்தேவியினுடைய கற்பு அறக்கற்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதம் இருக்கு. அதே ஆரிய கற்பு என்றும் சீரிய கற்பு என்றும் அப்படி சொல்றோம். இதுதான் அறக்கருணை மரக்கருணை, அதான் கருணை மரம் என்று.
கருணை செய்கிற பொழுதே அதில் கொடுமை தோன்றுகிறது. அது பார்வைக்கு அது கொடுமையாக இருந்தாலும் உண்மையில் கருணையாக இருக்கு. அதனால கருணை மரம் அடுத்த வகுப்பில் நடக்கும்.